ஃப்ரெண்டு சார். மன்மத மில்லியோட படத்தோட ரீமேக். இல்லை சார், இப்போல்லாம் பெட்ரூம் காட்சிக்கெல்லாம் யூஸ் சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க. இந்த சரிங்களா? ஆமாம். ஆனால் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? பணத்தை கொட்டி அது மேலே டான்ஸ் ஆடுறாங்களே, அது தப்பு இல்லையா? எப்படி உள்ள போயிடலாம். हाँ सर. ओके ओके ना कुमार திரு ரே. ரவிக்குமார் அவர்களை அழைக்கிறோம். தப்பே இல்லை, கை தட்டுறவங்கெல்லாம் என் யூனிட். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்துடன் நன்றியும் சொல்லிக்கிறேன். பத்திரிகை மீடியா, சேட்டலைட் மீடியா, டிவி மீடியா எல்லாத்துக்கும். கமல் சாரோட நான் ஆஃப்டர் அபய் சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம், தசாவதாரம், இது 4க்கு அப்புறம் இது 5வது படம் அவரோட காம்பினேஷனில் நான் ஒர்க் பண்ணுறது. அதுக்கு முதல்ல நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை வச்சு 4 படம் தாங்கினவர் இன்னும் என்னை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அது அவருடைய பெருந்தன்மை தான் சொல்லணும். ஏன்னா நான் அவருடைய படங்கள் மூலியமா நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கற்றுக்கணும்னு ஆசை. என்னை விட அவருக்கே கட்டுறது கைமண் அளவு அப்படிங்கிற இது அந்த பக்குவம் இன்னும் அவருக்கே இருக்கும்போது நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ கொஞ்சம் ஒரு விரல் அளவு தான் கற்றுருக்கோம். நான் அவர் டீச்சர் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நான் எப்பவுமே அவரோட ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா மோர் தென் ஆர்டிஸ்ட், மோர் தென் பெர்ஃபார்மன்ஸ், அவர் எல்லா சைட்லையுமே, நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன், எல்லா சைட்லையுமே அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்.
ஸோ அவர் கற்றுக்கிட்டதில் 100ல் 1 பங்கு கூட நான் கற்றுக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் மூலியமாகவும் இன்னும் நிறைய நான் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட விஷயங்கள் நிறைய தேங்கி இருக்கு. பட் அதுவே அவருக்கு பத்தலைன்னும் போது அவர் எங்கெங்கெந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு, அது கூடவே நான் என்னைய கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் வந்து ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து எப்பவுமே எந்த படத்தினுடைய கதையும் முதல்ல சொல்றது கிடையாது, சொன்னது கிடையாது. ஏன்னா அது கதையை சொல்லிட்டா அதுக்கப்புறம் அது இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று அதிகமானாலும் ஆகும், இல்லை குறைஞ்சாலும் குறையும். மன்மதன் அம்பு அதனுடைய அந்த டைட்டில் டிசைன்ல இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னுடைய அவ்வை சண்முகிலேயோ இல்லை தசாவதாரத்திலேயோ அவர் போட்ட மாதிரி வேஷங்கள் இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் அவருடைய உத்தரவு கேட்டு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப வருஷமாச்சு அவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவா நடிச்சு அப்படின்றது என்ன. நான் ஒவ்வொரு படத்துலயும் கதை ஏதாவது சொல்லுங்க சார், அடுத்த லைன் சொல்லுன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கதை சொல்லுவாரு. இந்த லைன் எப்படி இருக்கு, இந்த லைன் எப்படி இருக்குன்னு. அதை நம்ம தான் பொறுக்கிறோம், அதுக்கு தான் டைம் இருக்காது, அதுக்கு தான் எங்களுக்கு அந்த பக்குவம் இருக்காது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு, அதுல ஒன்று செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லுவேன் சார், ரொமான்டிக் ஹீரோவா வந்து பண்ணணும், ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அது இந்த படத்துல அமைஞ்சிருக்கு, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். வேஷங்கள் இல்லை அப்படி, தட் இஸ் வேற எதுவும் மாறு வேஷம் இல்லைன்னு இல்லை. அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இப்போ எப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் அவர் ஒரு 30 வயது இளைஞனா வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கும் அப்படிதான் இருக்காரு இன்னைக்கு அந்த டிஷர்ட்லாம் போடும்போது. இன்னும் ஸ்க்ரீனில் இன்னும் அது அழகா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரொமான்டிக் ஹீரோ ரோல் பண்றாரு அவர். ஸோ அவரோட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் 5வது வாட்டி சொல்றேன், இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மாதவனோட நான் வந்து ஏற்கனவே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரை எதிரியா சந்திச்சிருக்கேன். இந்த படத்துல அநேகமா நாங்க நண்பராக ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி இருக்கிறதுனால வந்து சீரியஸ்னஸ் இருக்கா. தட் இஸ் அந்த வேலையில சீரியஸ்னஸ் இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு சின்ன ஒரு மெல்லிய காமெடி இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நானே கதை சொல்லிடும் போல் இருக்கேன், பயமா. ஸோ மாதவன் வந்து எங்க ஏற்கனவே என்னுடைய பரிச்சயமானவர். ரொம்ப அவர் கமல் சாருக்கு அடுத்து நான் அவரை சொல்லணும், அந்த இஸ் ஆல்சோ எ வெரி இன்டெலிஜென்ட் காய். எப்பவுமே ஏதாவது ஒரு மேட்டர் பேசினா அதனுடைய பூர்வீகம் முதல் கொண்டு பேசக்கூடியவர். இடியட்ஸ்னு படம் வேணா நடிக்கலாம், ஆனால் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் காய். 3 Idiots நடிச்சிருந்தாலும் அதுலேயும் அவர் அந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகைன். ட்ரிஷாவோட இதான் ஃபர்ஸ்ட் டைம். அஃப்கோர்ஸ் ட்ரிஷா அண்ட் சங்கீதா வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்ப்போம். நல்ல புன் சிரிப்போட நல்லா அழகாக பழகக்கூடியவர்கள், ரொம்ப நட்பாக பழகக்கூடியவர்கள். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமும் அதையே தொடரும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் இவர் சொன்ன மாதிரி, நிக்கில் சொன்ன மாதிரி இந்த சத்தம் போட்டு பண்ணுற வேலையெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஃபிலிம் வந்து ஃபாரின்ல ஷூட் பண்ணுறோம். ஃபாரின்ல வந்து நம்ம மைக்கர் இதை கொண்டாடலாம் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, அது முடியாது. அதனால வந்து எல்லாம் வாக்கி டாக்கில் சைலண்டாக தான் திட்டணும், திட்டுறதா இருந்தால் கூட அது நம்ம ஆளுங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த வாக்கி டாக்கு. ஸோ நிக்கில் சொன்ன மாதிரி அந்த அது கரெக்டாக எழுதலை அவர். நான் சொல்லியிருந்தா எழுதி கொடுத்துருப்பேன், நல்லா படிச்சிருப்பார் அப்புறமா. ஸோ அவங்களுடைய ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் அதுவங்க எல்லாமே வந்து மிஸ்டர் குஞ்சன் அப்படின்றவங்களும் ஒரு, அவங்க மஞ்சு, அவங்க 2 பேரும் ஃப்ரம் கேரளா, தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் இதான் ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன், தமிழ் படம். அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பூஜா ஸ்ரீன்னு ஒன்று, அஸ்வின் ஒன்று, 2 குழந்தைகள் வேற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. இவ்வளோதான் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். பட் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் படத்துக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நானே வந்து தசாவதாரத்தில் 45 பேர் தான் கூட்டு போயிருந்தோம். பட் இந்த படத்தில் வேறு வழி இல்லாமல், ஏன்னா நிறைய சீன்ஸ் 90% ஆஃப் த ஃபிலிம் அங்கே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இங்கே ஷூட்டிங் நடந்தால் எவ்வளோ ஒரு யூனிட் இருக்குமோ, எவ்வளோ பெரிய யூனிட் இருக்குமோ, அதில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த யூனிட் அங்கே கூட்டு போகிறோம். அபவுட் 87 to 90 எங்கள் க்ரூவோட நம்பர்ஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபாரின்ல ஒரு 45 to 50 days அங்கே ஷூட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபுல்லாக யூரோப், இட்டாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், எல்லா இடத்துலையும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மலேசியாவில் ஷூட்டிங் இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம அழகான கொடைக்கானல்லையும் ஷூட்டிங் இருக்கு. ஸோ இதான் எங்களுடைய லொக்கேஷன்ஸ்.
இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும்.